தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஆக்ஸ்போர்டு சுப்பிரமணியத்தை ஆதரித்து தேமுதிக தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் விஜயராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் விஜயகோபால் மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக, அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து தற்போது தீவிரமாக தொகுதியில் இறங்கி அவர்கள் களப்பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார். இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா, யார் அறிவிக்கப்படுவார், தேமுதிகவா பாஜகவா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிய நிலையில் தற்போது ஆக்ஸ்போர்டு சுப்பிரமணியம், அதாவது பாஜக மாநில துணைத் தலைவர் ஆக்ஸ்போர்டு சுப்பிரமணியம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு தேமுதிக ஆதரவா இல்லையா என்ற ஒரு குழப்பம் தொண்டர்களிடையே நிலவி வந்தது. இந்நிலையில் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார். அதற்கு முன்னதாக ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்னிலிருந்து அவர்கள் ஊர்வலமாக கிளம்பி செல்லவிருக்கின்றனர். இந்த வேட்புமனு தாக்கலின் போது தேமுதிக தொண்டர்கள் பங்கேற்பார்களா, இவர்கள் ஆதரவு உண்டா இல்லையா என்ற குழப்பம் பொதுமக்களுக்கும் இருந்த நிலையில் அந்த கட்சியுடைய திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் விஜயராஜன் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்து அந்த பேரணியில் கலந்து கொள்ளவிருக்கிறார். தற்போது அவருடைய கேட்போம் எப்படியாப்பட்ட நிலைப்பாடு தங்களை அவர்கள் கட்சியை மேற்கொண்டது என்பது பற்றி. ஐயா வணக்கம். இப்ப நீங்க வந்து உங்கள் தேமுதிக வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் பாஜக வேட்பாளர் தேமுதிக ஆதரிக்குதா? ஆதரிப்பதனால் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதால், அங்கம் வைப்பதால் தேமுதிக இந்த இடத்தில் நாங்கள் வேட்புமனுவாக வந்திருக்கிறோம். இப்ப வந்து தேமுதிக பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக நீங்க வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவீங்களா? உங்க கட்சி தலைவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா? கட்சி தலைமைதான் முடிவெடுக்கும். நாங்கள் கண்டிப்பாக இங்கு ஆதரித்து தேர்தலை கண்டிப்பாக செய்வோம். உங்களுடைய பிரச்சார யூகம் எப்படி இருக்கும்? அதாவது வந்து தேமுதிக சார்பில் எந்த மாதிரியான பிரச்சாரம்? ஏன்னா ஏற்கனவே திமுக இவங்க அதிமுக ஒரு அசுர பலத்தோட வந்து இங்க திமுக தேர்தல் இறங்கியிருக்க நிலையில உங்களுடைய பிரச்சார யூகம் எப்படி இருக்கும்? பணபலத்துக்கு முன்பு எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று வீடாக மக்களுடைய ஓட்டு கேட்டு ஒரு மத்தியிலே ஒரு நல்ல ஆட்சி நடைபெற்று இருக்கிறது. பெட்ரோல் டீசல் இறங்கி இருந்தனால் ஒரு குடும்பத்திற்கு சராசரி மாதம் 1000 ரூபாய், இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தில் வந்து 1000 ரூபாய் வந்து மிச்சப்படுது. அது மாதிரி இங்கு ஒரு மாற்றத்துக்காண்டி 2016 ஒரு முன்னோட்டம் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக இந்த கூட்டணி அமைத்து கண்டிப்பாக வெற்றி பெற பாடுபடுவோம்.